லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 14வது வசனம் முடிய நான் வாசிக்க போகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 14வது வசனம் முடிய நான் வாசிக்க போகிறேன். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்திருக்கிறதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதருடன் தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்பது. ஜெபிக்கலாம். எங்கள் மகத்தான தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உலகம் முழுவதுமாய் உள்ள மக்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு மகத்தான நற்செய்தியை தேவ தூதர்கள் மூலமாக இந்த உலகத்துக்கு அறிவித்திரையா ஆண்டவரே. இது எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தியாகவே இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரீர் நீர் மாத்திரம் இந்த பூமிக்கு பிறக்காது இருக்கிற நாள் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருளிலே மாண்டு நரகத்தை நோக்கி நாங்கள் ஓடி இருப்போம் ஐயா. எங்களை திசை திருப்பி ஜீவனுக்கு எதுவாக வழிநடத்திய கூடிய ஜீவாதிபதியாக நீர்தாமே 2000 வருஷங்களுக்கு முன்பாக இந்த பூமியில மனுஷ உருவு கொண்டு மனுஷ சாயலாய் மாறி எங்களை மீட்டுக் கொண்ட தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம். வாசித்த உடைய வேத வசனங்களோடு கூட ஆசீர்வாதங்களை கூட்டி தந்துள்ளபடியாக எல்லா வல்ல எங்கள் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற மகத்தான நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். கர்த்தருடைய மகா பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த ஒரு சில மாதங்களாய் கூட தீர்க்கதரிசிகள் என்ற ஒரு தலைப்பின் கீழாக நாம தொடர்ந்து பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். உண்மையாகவே பல நேரத்தில் அதை நான் பிரசங்கித்த செய்தியெல்லாம் திரும்ப ஆரம்பத்தில் நான் கேட்கக்கூடிய ஒரு 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 பழக்கம் இருக்கிறதுபடியால அது நம்ம ஏதாவது தவறாக பேசிட்டோமா, அது எப்படி இருக்கிறது, மற்ற நேரத்தில் நான் எதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும் அதற்காக நான் கேட்டுட்டு இருக்கிற நேரத்தில் அது உண்மையாகவே ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்குது. தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். இப்படி மற்ற ஜனங்கள் மற்ற மக்களும் கூட கேட்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காரியத்தை கர்த்தர் உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இந்த பிரசங்கம்லாம் பண்றதுக்கெல்லாம் நான் ஒரு பெரிய ஆளா அப்படி பார்த்தோன்னா நிச்சயமா கிடையாது. நமக்கு தெரியும் அது தேவனுடைய தயவு. அவர் ஞானிகளையும் பெரிய படித்த படிப்பாளிகளெல்லாம் வெட்கப்படுத்தும்படியாக என்னை போன்ற ஈனனை எல்லாம் தேவன் தெரிந்து கொண்டு அவர் தேவன் என்கிறதை நிரூபிக்க வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு இது ஒரு டிசம்பர் மாதமா இருக்கிறபடினாலே கிறிஸ்துமஸை குறித்து தான் நான் பிரசங்கிக்க போகிறேன். கர்த்தரை சித்தமானால் இந்த மாதத்துல இந்த வாரத்தை விட்டுட்டா இன்னும் ஒரு 2 வாரம் இருக்கிறது. ஆகையினால கர்த்தரை சித்தமானால் வர 2 வாரத்திலும் கூட அதை தொடர்ச்சியாக பேசணும்னு ஒரு எண்ணத்துல தான் நான் இந்த காரியத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். நாம என்னதான் முயற்சி எடுத்தாலும் கர்த்தருடைய கிருபை இல்லாமல் போகுமேனால் அது நமக்கு வெற்றி தராது என்பதற்கு நிச்சயமாய் தெரியும். அவருடைய தயவை எதிர்பார்த்து அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன். இந்த நாளுக்கான செய்திக்கான ஒரு தலைப்பு என்னவா இருக்க போகுது அப்படி பார்த்தோம்னா, கிறிஸ்துமஸ் கிறிஸ்தவர்களின் பண்டிகையா? கிறிஸ்துமஸ் கிறிஸ்தவருடைய பண்டிகையா? என்னையா ஒரு வைத்தியக்காரத்தனமான ஒரு கேள்வியா இருக்கிறது. அதை தான் பார்க்க போறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தயவு பண்ணுவார். ஏனால் கிறிஸ்துமஸ் கிறிஸ்தவருடைய பண்டிகையா அல்லது யாருடைய பண்டிகை? நம்மளுடைய பண்டிகையா இருந்துச்சுன்னா நாம் அதை ஏற்றுக்கொள்வோம். அது நம்முடைய பண்டிகை இல்லையா? அதையே கூட நம்ம பார்த்து கடந்து போகிறோம். பரிசுத்த ஆவியாகிய அந்த நல்ல தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஏறக்குறைய 2020 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வை தான் இந்த வேதாகமம் பதிவு செய்திருக்கிறது. காலகாலமாக
ஆதியாகமம் முதற்கொண்டு ஒரு மெசியா பூமிக்கு வருவார், அவர் ஒரு கன்னிகையின் வயிற்றில் பிறப்பார், அவர் தாவீதின் ஊரில் பிறப்பார். இது எல்லாமே முன்னறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனமாய் இருந்தபடினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த மெசியா அவர் பிறந்தபோது அந்த பிறப்பை குறித்து மனுக்குலம் அறிந்து கொள்ள முடியாமல் போனது. எங்கேயோ இருக்கிற அந்த மக்களை சர்வ வல்லமை படைத்த தேவனாகிய கர்த்தர் வழிநடத்தினார். தம்முடைய நட்சத்திரத்தின் மூலமாக அவர்களை வழிநடத்தினதாக நாம் பார்த்தோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவங்க பிரயாணப்பட்டு வருவதற்கு ஏறக்குறைய 2 வருஷம் ஆனதாக நமக்கு தெரியும். அது சரித்திரம் நமக்கு தெரியும். நான் அதெல்லாம் முடிவில் பேச போறேன். அதற்கு முன்னாடி எருசலேமிலே தேவதூதன் காட்சிக்கு வருகிறார். அவர்தாமே இந்த வார்த்தையை சொல்கிறார். தேவதூதன் அவர்களை நோக்கி, 10வது வசனம், தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்கிறதை காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடன் தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷருக்கு பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். மிக அற்புதமான ஒரு காரியம். எதற்கு தேவதூதர்கள் கூடினார்கள், எதற்கு பரமசேனை கூடினது, எதற்கு அங்க பாட்டு பாடினாங்க, இந்த எல்லா காரியத்தை கூட வருகிற இன்னும் 2 வாரத்துல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்ன அப்படி பார்த்தோம்னா, கிறிஸ்துமஸ் கிறிஸ்தவர் பண்டிகையா? அப்ப கிறிஸ்தவருக்கு பண்டிகையா இருக்கிறதா? வேத பூர்வமாக ஒரு சின்ன ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு காரியம்தான் இன்னைக்காக நம்ம கூடியிருக்கிறதா நோக்கமா இருக்கிறது. பொதுவாக எபிரேய மொழியில ஹக் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை சந்தோஷமான கொண்டாட்டம் என்ற பொருள்படும். அவர்கள் தங்களுடைய பண்டிகையை எல்லாம் ஹக் என்று அழைக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. முதல் வேதாகமத்திலே ஒரு பண்டிகை கொண்டாடக்கூடிய ஒரு காரியம் இருக்குமையானால் அது முதல் எகிப்தில வாழ்ந்து கொண்டு வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க ஏறக்குறைய 430வது வருஷம் அங்க நிறைவேறுகிறது. தேவனாகிய கர்த்தர் ஏற்கனவே ஆபிரகாமுக்கு சொன்னார், உன்னுடைய சந்ததியார் அந்நிய தேசத்துல 400 வருஷம் அடிமையா இருப்பாங்க. தீர்க்கதரிசி அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடியினாலே 30 வருஷம் அவருக்கு அதிகரிக்க ஆரம்பித்தது. தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். 430வது வருஷம் தேவன் தம்முடைய ஊழியக்காரனாகிய அல்லது தம்முடைய தீர்க்கதரிசியாகிய மோசேயை அனுப்புகிறார். இந்த மோசேயை அனுப்பி இஸ்ரவேல் ஜனத்தை விடுவித்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானானுக்குள்ளாக கொண்டு போகணும். பாலும் தேனும் ஓடுகிறதான ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்துக்குள்ளாக அவளை கொண்டு போகிறதுக்கு முன்னாடி தேவன் அந்த ஜனத்திடத்திற்கும் அவர்களை ஆண்டு கொண்டு இருந்த பார்வோனிடத்திற்கும் தேவன் இப்படி சொல்லிதான் அவர்களை வெளியே அழைக்கிறார். வசனத்தை வாசிக்கலாங்களா? யாத்திரை நாகமத்தின் புத்தகம் 5வது அதிகாரம் 1 வசனம். பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். போதும், நீங்க கவனிங்க. இங்க தேவனாகிய கர்த்தர் முதல் இப்ப அவங்க 400 வருஷமாக எகிப்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய தேவனை குறித்து பெருசா ஏதாச்சும் தெரியுமானா எதுவும் தெரியாது. அவருடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் பிராக்டிக்கலா தேவனை புரிந்து கொண்ட ஒரு மனுஷன். ஆபிரகாமுடைய பேரனாய் இருந்த யாக்கோப்பு பிராக்டிக்கலாய் தேவனை புரிந்து கொண்ட ஒரு மனுஷன்.
இப்போது தேவன் சொல்லி எகிப்துக்கு வந்தாங்க. எகிப்துக்கு வந்த பிறகு எகிப்தில் அவங்க தங்கிட்டாங்க. பிறகு யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வந்தான். அவன் அவர்களை ஒடுக்க ஆரம்பித்தான். அந்த எல்லா சரித்திரம் நமக்கு தெரியும். இந்த 430 வருஷமாக இவருக்கு தெரியும் அவருடைய முற்பிதாக்கள் ஆராதித்த தேவன் மகத்தான யெகோவா. அவர் சிருஷ்டிகர்த்தர். அவரை எப்படி ஆராதிக்கணும், அவரை எப்படி தொழுது கொள்ளணும், அதற்கு ஏதாவது ஒரு பிரமாணம், ஒரு நியமம் இருந்ததுன்னா அவங்களுக்கு எந்த பிரமாணமும் நியமமும் கிடையாது. அவனுடைய முற்பிதாக்கள் ஆராதித்த அந்த வழக்கத்தின்படி ஆராதிச்சாங்க ஒழிய அவனுக்கு எந்த கட்டளையும் பிரமாணமும் இல்லாதிருந்தது. ஆக 430 வருஷமா அங்க வாழ்ந்தபடியினாலே, எகிப்தியர் அவரை ஆண்டு கொண்டிருந்தபடியினாலே இந்த ஜனங்க ஏறக்குறைய எகிப்தியரை போலவே மாறி போனாங்க. இந்த ஜனத்துக்கு ஏதாவது ஒரு விசேஷித்த காரியம் இருக்குன்னா அவங்களுக்கு எதுவும் கிடையாது. அவனுடைய முற்பிதாக்கள் ஒரு பலிபீடத்தை கட்டுவார், அவர் அங்க போய் யெகோவாவை தொழுது கொள்வார். இந்த அடிப்படை மாத்திரமா அவருக்கு தெரியும். மற்றபடி அந்த தேவனை குறித்து வேற எந்த காரியமும் தெரியாது. அவர்கள் நடைமுறையில தேவனோட அனுபவம் பெற்ற மக்கள் கிடையாது. இப்ப 430வது வருஷமான உடனே தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற அந்த நேரத்துல தேவன் சொன்ன அந்த வார்த்தை, பின்னும் மோசையும் ஆரோனையும் பார்வோனிடத்துக்கு போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனத்தை போக விட வேண்டும் என்று சொல்கிறார் என்றார்கள். முதல் வார்த்தையே என்ன? யூத ஜனத்துக்கு, இஸ்ரவேலுடைய ஜனத்துக்கு ஆரம்பமே பண்டிகை. இதைதான் நீங்க பார்க்க போறோம். அப்போ இஸ்ரேலருக்கு பண்டிகை இருந்தது, கிறிஸ்துவருக்கு பண்டிகை இருக்கிறதா? பண்டிகை கொண்டாடலாமா, கொண்டாடக்கூடாதா, அல்லது கிறிஸ்துமஸ் கிறிஸ்துவருடைய பண்டிகையா? இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம தேவனுடைய கிருபையினால கடந்து போக போகிறோம். ஆரம்பமே எப்படியா இருந்தது? தேவன் சந்திக்கும் பொழுது பண்டிகை கொண்டாடும்படியாகத்தான் தேவன் அவர்களை அழைக்கிறார். வனாந்திரத்தில் அவருக்கு பண்டிகை. இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்ட போது பார்வோன் அவரை அனுப்பவில்லை, நமக்கு தெரியும். தொடர்ந்து மோசையும் பார்வோனுக்கு ஒரு பேச்சு நடந்துகிட்டே இருக்கிறது, நமக்கு தெரியும். தேவன் ஒரு 10 வாதைகளை அனுப்ப ஆரம்பித்தார். பார்வோனுடைய இருதயம் கடினப்படும். இது ஏதோ ஒரு நாள் 2 நாள் நடந்த சம்பவம் கிடையாது. தேவனே பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். தேவனே காட்சியில மகத்தான காரியத்தை செய்தார். காரணம் என்ன அப்படி பார்த்தோம்னா, இந்த ஜனத்திற்கு அவர்கள் ஆராதிக்கிற அந்த தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது. பார்வோன் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறபடினாலே பார்வோன் ஆராதிக்கிற அந்த தேவன் தான் பெரியவர். எங்க குலதெய்வம் கொஞ்சம் வல்லமை இருக்கும், அவ்வளவுதான். ஆனா எங்க முற்பிதாக்கள் சொல்லியிருக்கிறாங்க, அவர்தான் சர்வ வல்லவர், அவர்தான் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர், அவர்தான் பெரியவர். இப்படி எல்லாம் நாங்க கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஆனா அவருக்கு அந்த வல்லமைலாம் இருக்கிறதா? அவர் பெரிய காரியத்தை செய்வாரா? இந்த பார்வோனுடைய தெய்வத்தை பார்க்கிறோம், அவருக்கு வல்லமை அதிகமா இருக்கிறா? இதுல ஒன்றும் தெரியாது. அந்த ஜனத்திற்கு தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு ஆராதித்த அந்த சர்வ வல்லமை படைத்த தேவன் யார் என்பதை தேவன் நிரூபிக்கும்படியாகத்தான் தம்முடைய வல்லமையான கரத்தின் மகத்துவத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். இதுவரைக்கும் பார்வோன் ஆராதிக்கிற அந்த தேவனே பெரியவர் நினைத்துக் கொண்டு 430 வருஷமா அடிமையா வாழ்ந்த ஜனங்க இப்பொழுது புரிந்து கொள்ள ஆரம்பித்தாங்க. பார்வோன் வணங்குற தெய்வத்தை விட ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு ஆகிய எங்கள் முற்பிதாக்களுடைய தேவன் சர்வ வல்லவராய் இருக்கிறார். அவர் ஆபிரகாமிடத்தில் சொன்னது போலவே அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். பார்வோனுடைய மந்திரவாதிகள், பார்வோனுடைய தெய்வங்கள் மோசேக்கு முன்பாக நிற்க முடியாமல் போனது. காரணம், யெகோவாவே சர்வ வல்லவர் என்பது தேவன் நிரூபிக்கும்படியாகத்தான் இந்த காரியத்தை தேவன் செய்ய ஆரம்பித்தார். அப்படியானால் இஸ்ரவேலுடைய ஆரம்பமே, அவருடைய துவக்கமே எங்க இருந்து ஆரம்பிக்கிறது பார்த்தோம்னா பண்டிகையில தான் அவருடைய துவக்கமே ஆரம்பிக்கும். பண்டிகையில துவங்கினா பண்டிகையில தான் முடியும்.
எந்த காரியமும் எப்படி துவங்குகிறதோ அப்படிதான் முடிவும் வரும். அதெல்லாம் நம்ம பிறகு வரும் நாட்களில கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். வரும் காலத்தில் நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த ஜனத்தை தேவன் பலத்த கையோடு கூட ஓங்கிய புயத்தோடு கூட அவர்களை மீட்டு கொண்டார். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்தார். பார்வோனையும் சேனையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டார். இப்போது அந்த ஜனங்க வராங்க, தேவனுக்கு ஆராதனை செய்யறாங்க. இப்ப அந்த ஜனத்திற்கு தேவனாகிய கர்த்தர் பிரமாணங்களை கொடுக்க ஆரம்பித்தார். 10 கட்டளைகளை கொடுக்க ஆரம்பித்தார். இதுவரைக்கும் தேவனை எப்படி ஆராதிக்கணும் என்ற எந்த கட்டளையும் நியமமும் பெறாத மக்களுக்கு இப்போது அவங்க ஒரு சபையாக மாறி போறாங்க. ஒரு தீர்க்கதரிசிக்கு கீழாக ஒரு மகத்தான ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அந்த தீர்க்கதரிசி கீழாக மிகப்பெரிய சபை. எவ்வளவு கூட்டுங்க ஐயா? 20 லட்சம் பேர். கர்த்தரின் நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இப்ப அந்த ஜனத்துக்கு தேவன் பிரமாணங்களை சொல்லுகிறார், கட்டளைகளை சொல்லுகிறார். அவருக்கு ஒரு 10 கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுத்த பிறகு அவருடைய வாழ்க்கையின் முறைமைகளை குறித்து தேவன் பல பிரமாணங்களை அவருக்கு கொடுத்தார். இஸ்ரவேலருக்கு வெறும் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் மட்டுமா பாத்தீங்கன்னா இல்ல, 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இருந்தது. அது போல அவருக்கு ஏராளமான பிரமாணங்கள் இருந்துச்சு. அந்த பிரமாணத்துக்கு எல்லாம் அவர் உட்பட்டவராக இருந்தாங்க. இப்ப தேவனாகிய கர்த்தர் அவருக்கு பிரமாணங்களை கொடுத்த போது அவர் எப்படி ஆரம்பித்தார்? பண்டிகை ஆசரிக்கும்படியாக அழைத்த தேவன் இப்போது அவருக்கு பண்டிகைகளை கொடுக்கிறார். லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்தோம்னா அங்க என்ன இருக்கிறது? அங்க பார்க்கிற நேரத்துல தேவன் அவருக்கு பண்டிகைகளை நினைவுபடுத்துகிறார். அந்த பண்டிகை 7 பண்டிகையாக இருக்க போகிறது. நமக்கு தெரியும். அது 23ஆம் அதிகாரத்துல தொடர்ந்து அவனுக்கு தேவன் பண்டிகைகளை ஆசரிக்க கற்றுக் கொடுக்கிறார். அந்த பண்டிகை 7 பண்டிகையாக இருந்தது. இந்த 7 பண்டிகை தான் இஸ்ரவேலுடைய பண்டிகைகளாக இருந்தது. அப்படினால் இந்த இஸ்ரவேலருக்கு வெறும் 7 பண்டிகை தான் இருந்துச்சு அப்படி பார்த்தோம்னா இல்ல, அதற்கு அடுத்து சில பண்டிகைகள் அவங்க சேர்த்து கொள்ள ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் பார்க்க போறோம். அப்ப தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படி பார்த்தோம்னா அந்த மக்களுக்கு பண்டிகைகளை ஆசரிக்க அவர் கற்றுக் கொடுக்கிறார். வாசிக்கலாம் நினைக்கிறேன். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இது முதல் செய்தியா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் வசனத்தெல்லாம் வாசிச்சுட்ட பிறகுதான் அதுக்கு அடுத்த நிலையில நம்ம போக முடியும். 23ஆம் அதிகாரம் 2வது வசனம், லேவியராகமம். இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டியது கர்த்தருடைய பண்டிகை நாட்கள் ஆவன. போதும், நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகையின் நாட்கள் ஆவன. என்ன அப்படி பார்த்தோம்னா இந்த 7 பண்டிகைகளை தேவனாகிய கர்த்தர் இஸ்ரேலருக்கு பண்டிகையை ஆசரிக்கும்படியாக கொடுத்தார். பஸ்காவிலே துவங்கி கூடார பண்டிகையில முடியும். பஸ்கா பண்டிகை ஆரம்பிக்கப்பட்டு ஹாபித் மாசத்துல துவங்கி கடைசி அதாவது கூடார பண்டிகையை கொண்டு போய் முடியும். இந்த 7 பண்டிகையும் கூட இஸ்ரேலுக்கு ஒரு பண்டிகையாக இருந்தது. அந்த பண்டிகை எப்படி ஆசரிக்கணும், பல நேரங்களிலே அந்த பண்டிகை குறித்து மிக விவரமான காரியங்கள் இந்த வேதாகமத்தில் இல்லை. ஆனா அதெல்லாம் மிக மகத்தான ஒரு காரியமா இருந்தது. அது எல்லாமே நிகழக்கூடிய வரக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு தான் அது எல்லாமே அடையாளமாக இருந்தது. அதனால நம்ம பார்க்க போகிறோம். அப்ப பஸ்காவில் துவங்கின பிறகு தொடர்ச்சியாக அவங்க அந்த பண்டிகை குறித்து சில வார்த்தைகள்லாம் இருக்குது. ஒரு சின்ன அவுட்லைன் நான் சொல்லிட்டு நான் இன்னும் அந்த சில காரியத்துக்குள்ளாக நான் போக விரும்புகிறேன். அறுப்பு கால பண்டிகை அவங்க பண்டிகையில அதாவது இந்த 7 பண்டிகைக்கு உட்பட்டதுதான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அறுப்பு கால பண்டிகை வேற கிடையாது. இந்த 7 பண்டிகைக்கு உட்பட்ட பண்டிகையினுடைய பெயர் தான் அறுப்பு கால பண்டிகை. யாத்திரை நாகமம் 23வது அதிகாரம் 16வது வசனம் சேர்ப்பு கால பண்டிகை. அறுப்பு கால பண்டிகை, பிறகு சேர்ப்பு கால பண்டிகை. பஸ்கா பண்டிகை, வீட்டுக்கு ஒரு ஆட்டை 10ஆம் தேதி தேர்ந்தெடுத்துக் கொள்ளணும். 14ஆம் தேதி சாயங்கால நேரத்துல
அதை கொல்லணும், அதனுடைய ரத்தத்தை வீட்டு வாசல்ல பூசுவாங்க. பிறகு அந்த ஆட்டினுடைய எலும்பு முறிக்காமல் அதை சுடணும். சுட்டு கசப்பான கீரையோடு கூட, அப்புறம் அது அந்த அப்பத்தை வெறும் கறியை கீரையும் சாப்பிட மாட்டாங்க. புளிப்பில்லாத அப்பம் சொல்லுவாங்க. புளிப்பில்லாத அப்பத்தோடு கூட கசப்பான கீரையோடு கூட அந்த ஆட்டின் எலும்பு முறிக்காமல் அதை சுட்டு அதுல ஒன்னும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த இறைச்சிய ஒன்னும் வேஸ்ட் பண்ணாம ஒரு குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு இருக்கணும். அப்படி ஏதாவது மீந்து போச்சுன்னா அத தூக்கி போடாம அத என்ன செய்யணும், தேவன் அதை எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறார். இப்ப அந்த பண்டிகை அப்படி அவங்க பழக்கத்துக்குள்ளாக வந்த பிறகு அவங்க என்ன செய்வாங்க அப்படி பார்த்தோம்னா, பஸ்கா பண்டிகை ஷார்ட் ஆயிடுச்சா, நேரம் ஆயிடுச்சா, எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அந்த குடும்ப தலைவர் தான் என்ன செய்வாரு, அந்த பண்டிகையை ஆசரிக்க துவக்கி வைப்பார். அந்த வீட்டுல வயசான தாத்தா இருக்கிறாரா, மிகுந்த மூத்த மனுஷன் இருப்பார், அவர்தான் அந்த பண்டிகையை துவங்கி வைப்பார். அப்ப இந்த ஆட்டுடைய எல்லா காரியமும் கொண்டு அதோட இறைச்சியை சுட்டு எல்லாம் ரெடியான பிறகு எல்லாரும் உட்கார்ந்துக்குவாங்க. ஆண் மக்கள் எல்லாரும் காலில் செருப்பு போட்டுக்கிட்டு அவங்க தன்னுடைய இருக்கையில உட்கார்ந்து கையில தடி பிடிச்சுக்கிட்டு இருக்கும். அப்ப அந்த கசப்பான கீரையோட கூட புளிப்பில்லாத அப்பத்தோடு கூட அந்த இறைச்சியை சாப்பிட்டு இருப்பாங்க. அப்படி சாப்பிட்டு இருக்கிறதுல பக்கத்துல வைன் இருக்கும். அந்த வைன் அப்படி கொஞ்சம் குடிச்சுப்பாங்க. கொஞ்சம் குடிச்சுக்கிட்டு ஒரு பாட்டு, யூத ஜனங்க ஒரு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு யூத ஜனங்களுடைய எல்லா காரியமும் பாத்தீங்கன்னா மாறி போச்சு. இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப அழகான ஸ்டைலா இருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த உண்மையான அந்த யூதருடைய கல்ச்சர் போயிடுச்சு. இப்ப அவங்களுடைய ஒரே ஒரு அடையாளம் எப்படி இருக்கு அப்படி பார்த்தோன்னா, நீங்க அவருடைய யூதரா அப்படி புரிஞ்சுக்கணும்னா ஆண்களை பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பக்கத்துல நீட்டா இங்க தொங்கிட்டு இருக்கும் முடி. யூதருடைய அடையாளம், நீங்க வெளிப்பிரகாரமான யூதருடைய அடையாளத்தை பார்த்தோம்னா அதுதான் அவங்களுக்கு அடையாளம். இந்த ரெண்டு சைடு முடி அவங்க மற்ற இடத்துல சரியா இருக்கும், நம்மள போல இருக்கும். மற்ற இடத்துல முடியை இங்க வளர்த்து இங்க நீட்டா தொங்க வச்சுப்பாங்க. அவங்க ஆராதனை நேரத்துல, கூடி வருகிற நேரத்துல, திருமண நேரத்துல, எல்லா நேரங்களிலும் தலையில தொப்பியோடு இருப்பாங்க. அந்த தொப்பி போட்டுக்கிட்டு தான் அவங்களுடைய வர்ஷிப் இருக்கும். திருமண நேரங்கள் எல்லா நேரங்களிலும் அவர்கள் அப்படி ஆராதிக்கிற ஒரு வழக்கம் இருக்கிறது. அப்ப அந்த பழைய காலத்துல அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, அவங்க குடும்பத்தினுடைய தாத்தா இருப்பார், வயசான தாத்தா இருந்தானா அவர் கையில தடி பிடிச்சிருப்பார், ஆண் மக்கள்லாம் இருப்பாங்க. அங்க இள வயது பசங்க, பேர பிள்ளைங்க எல்லாரும் அந்த தாத்தாவை கிட்ட அப்படி கூடி வந்துருவாங்க. கூடி வந்த பிறகு அதை ஆசிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவர் அப்பத்தை எடுத்து ஆசிரிச்சு அதை பிட்டு அவர் தான் கொடுப்பார். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லாமே ஒரு ஷேடோ. அந்த பெரியவர் என்ன செய்வா, அப்பத்துக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி அதை அப்படியே பகிர்ந்து கொடுப்பாங்க. அதை அவங்க அப்படியே ஷேர் பண்ணிப்பாங்க. அப்படியே உட்காந்துக்கிட்டு எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிட்ட பிறகு அவங்க இந்த கசப்பான கீரையோடு கூட அந்த பஸ்கா ஆட்டின் இறைச்சியை சாப்பிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் வைன் குடிப்பாங்க, ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க. திரும்ப அந்த காரியம் நடந்திருக்கிற இடத்துல அந்த மூத்த மனுஷன், குடும்ப தலைவர், வயதான நபர் சொல்லுவாரு, ஏற்கனவே எங்களோட மகத்தான யெகோவா ஒரு மகத்தான ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். மோசே, ஆரோன், எத்தனையோ தீர்க்கதரிசி வந்தாலும் எங்க மோசையை போல எங்க ஆரோனை போல யாரும் வர முடியாது. தேவன் நேர்முகமாக பேசினார். தேவன் செய்த அற்புதங்களை எல்லாவற்றையும் அவருக்கு ஞாபகப்படுத்துவார். ஒவ்வொரு பஸ்கா நேரத்திலும் யூத ஜனங்க என்ன செய்வாங்க, எகிப்திலிருந்து அவங்க விடுவிக்கப்பட்ட அந்த நிகழ்வுகளை தங்களுடைய குடும்பங்களுக்கு சொல்லி ஞாபகப்படுத்துவாங்க. அவங்க எதுக்கு காலை செருப்பு போட்டுக்கிறாங்க, எதுக்கு கையில தண்ணி பிடிச்சிருக்கிறாங்க, இந்த பஸ்கா முடிஞ்ச உடனே பிரயாணப்பட்டு போற அவங்க பிரயாணம் முடிஞ்சு இப்போ கானான் தேசத்துக்குள்ளாக வந்த பிறகு கூட அந்த ஜனங்க திரும்ப என்ன செஞ்சாங்க, கருத்தை தடி பிடிச்சுக்கிட்டு காலை செருப்பு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவனுக்கு தெரியாது பிரயாணம் இன்னும் முடியல, பிரயாணம் வேறு உன்னை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. நீ உண்மையாகவே ஆபிரகாம் எந்த தேசத்தை பார்த்து தேவனை பின்பற்றினார், இந்த கானான் தேசத்தெல்லாம் பார்த்தவன் தேவனை பின்பற்றவே இல்லை. அதை பார்க்கிறோம், உண்மையான கானானை தான் ஆபிரகாம் எதிர்பார்த்தார். தேவனால கட்டி உண்டாக்கின அந்த நகரத்துக்கு மேலதான்
ஆபிரகாம் வாஞ்சையா இருந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினால பஸ்காவிலே துவங்கி கடைசி பண்டிகையாக கூடார பண்டிகையே முடியும். இன்னைக்கும் யூத மக்கள் மத்தியிலே கூடார பண்டிகை, இஸ்ரவேல் எல்லாரும் அந்த கூடார பண்டிகை வந்துருச்சுன்னா எல்லாரும் ஒரு இடத்துல கூட்டமாய் கூடி வந்து எல்லாரும் கூடார, எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் ஒருவேளை அந்த முக்கியமான இடத்துக்கு வர முடியாமல் போகுமேயானால் தங்களுடைய வீட்டின் வாசலுக்கு வந்துருவாங்க. வீட்டு வாசலுக்கு வந்துட்டு கூடாரம் போட்டுக்குவாங்க. அந்த கூடார பண்டிகையில ஈச்ச இலை மற்ற இலையெல்லாம் கொண்டு வந்து அந்த கூடாரங்க மேல போட்டுட்டு கூடார பண்டிகையை ஆசரிப்பாங்க. இன்றைக்கும் இஸ்ரேலருடைய அந்த வழக்கம் இன்றைக்கும் வந்து கொண்டிருக்கிறது. கூடார பண்டிகையில எல்லாரும் ஒன்னா சேர்ந்துடணும். எங்க பார்த்தா நீங்க இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா எல்லாரும் கூடாரங்கள் இருப்பாங்க. எவ்வளவு பெரிய வீடா இருந்தா கூட அந்த கூடார பண்டிகை அந்த கூடாரத்துல அவன் வாழணும், கூடாரத்தான் தங்கணும். பெரிய பணக்காரனா அங்க போக முடியல, வாசல்ல ஒரு கூடாரத்தை போட்டு அந்த கூடாரத்துல வாழ்வாங்க. எத்தனை அற்புதமான ஒரு காரணம். கூடாரத்துக்குள்ள வருவாங்க. அது கூட ஒரு ஷேடோ, நிச்சயமாகவே ஒரு இடத்துக்கு போறோம். அதற்கு அடையாளமாக தான் தேவனாகிய கர்த்தர் இந்த 7 பண்டிகைகளை இஸ்ரேலருக்கு நியமித்து வைத்திருந்தார். அந்த 7 பண்டிகைகளும் இஸ்ரேலர்கள் தொடர்ந்து ஆசரித்துக் கொண்டு வர ஆரம்பித்தார்கள், ஆசரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆபீப் மாசத்துல இருந்து அவர்கள் ஒவ்வொரு பண்டிகை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும். அந்த பண்டிகைகளை ஆசரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அது அவருடைய அற்புதமான ஒரு காரியமாயிருக்கும். பிறகு வாரங்களின் பண்டிகை, அமாவாசை, இதெல்லாம் கூட யூதனுக்கு பண்டிகையா இருந்துச்சு. அப்ப அமாவாசை நம்ம ஊர்ல தான் என்ன செய்றாங்க, அமாவாசை ஜெபம்லாம் சொல்றாங்க. இதுக்கு நம்மளோட நோக்கம் வேறையாச்சு. அது அது அதை குறித்து நான் விவரமா பேச விரும்புறேன். அதனுடைய நோக்கம் வேற. அதாவது மாத பிறப்பு, நம்ம பைபிள் இருக்கு பாருங்க, மாத பிறப்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா அமாவாசை தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஒரு முறை சூலமி எலிசாவை நோக்கி வந்துட்டு இருக்கிறார். எலிசா பார்த்து சொல்றாரு, எதுக்கு இந்த அம்மா வரா? இது ஓய்வு நாளும் அமாவாசையும் கிடையாது, இது ஓய்வு நாளும் அமாவாசையும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த அம்மா எதுக்கு வரா அப்படின்னா, யூதருக்கு அமாவாசை, இந்த மாத பிறப்பு அல்லது வாரங்கள் பண்டிகை, இப்படியாக ஏராளமான பண்டிகை இருந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப நீங்க கவனிங்க, அப்படி ஒரு பண்டிகை இருந்துச்சா, அமாவாசை பண்டிகை இருந்துச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு எல்லாமே வேத வசன ஆதாரங்கள் இருக்கிறது. வாரங்களின் பண்டிகை உபாகமம் 16வது அதிகாரம் 16வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, வாரங்களின் பண்டிகை 1 நாளாகமம் 23வது அதிகாரம் 30வது வசனத்துல பாத்தீங்கன்னா இந்த பண்டிகையில அமாவாசை, இந்த ஓய்வு நாள் அமாவாசை இதெல்லாம் உட்பட்டது. இது எல்லாமே யூதருடைய வழக்கமா இருந்தது. 7 பண்டிகை இல்லாமல் இந்த அமாவாசை, அந்த காரியம், இந்த காரியம், இது எல்லாமே அவருடைய வழக்க பண்டிகையா இருந்தது. இந்த 7 பண்டிகை இல்லாமல் இன்னும் சில பண்டிகைகளை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ள ஆரம்பிச்சாங்க. இன்னும் ஒரு சில பண்டிகைகளை யூத ஜனங்க ஏற்படுத்திக் கொள்ள ஆரம்பித்தாங்க. அந்த ஒரு சில விஷயத்தை பார்ப்போம். பிறகு கர்த்தர் சித்தமானால் வருகிற வாரத்தில் அதை குறித்து முழுமையாய் பார்க்க போகலாம். இந்த 7 பண்டிகை இல்லாமல் பூரீம் என்ற இன்னொரு பண்டிகையை கூட இஸ்ரேலர்கள் ஆசரிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த 7 பண்டிகைகள் தேவன் கொடுத்த பண்டிகை. இந்த 7ம் வரக்கூடிய, நிகழக்கூடிய, நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு அடையாளமாக இருந்தது. இப்பொழுது பூரீம் என்ற ஒரு பண்டிகையை கூட அதை ஏற்படுத்தி கொண்டார்கள். இந்த பூரீம் பண்டிகை யார் ஏற்படுத்தினது? மொர்தெகாயும் எஸ்தரும் சேர்ந்துதான் இந்த பண்டிகையை ஏற்படுத்தி, இந்த பண்டிகை வருஷா வருஷம் கொண்டாடப்பட வேண்டும் என்று இந்த பூரீம் என்ற பண்டிகையை அவங்க தொடங்கி வச்சாங்க. வசனம் வாசிக்கிறாங்களா? எஸ்தரின் சரித்திர புத்தகம் 9வது அதிகாரம் 28, 29. இந்த நாட்கள் எல்லா தலைமுறைகளிலும், வம்சங்களிலும், தேசங்களிலும், ஊர்களிலும் நினைவு கூறப்பட்டு ஆசரிக்கப்பட வேண்டும் என்பதையும், இந்த பூரீம் எனும் பண்டிகை நாட்கள் யூதருக்குள்ளே தவறி போகாமலும்
அவைகளை நினைவு கூறுதல் தங்கள் சந்ததியாருக்குள்ளே ஒழிந்து போகாமலும் இருக்க வேண்டும் என்பதையும், தங்கள் மேலும் தங்கள் சந்ததியார் மேலும் தங்கள் மார்க்கத்தில் அமைய போகிற மற்ற யாவர் மேலும் கடனாக நியமித்துக் கொண்டார்கள். இங்க கவனிங்க, இங்க ஒரு பண்டிகை ஏற்படுத்தப்பட்டது. யூதர்கள் தொடர்ச்சியாக இந்த பண்டிகையை ஆசரிக்கணும் அப்படி ஒரு பிரமாணத்தை ஏற்படுத்தி இது யூதருக்குள்ளாக அந்த வழக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சாங்க. இன்னொரு வசனம் கூட வாசிச்சு பிறகு நான் விளக்க விரும்புறேன். 21வது வசனம், 22வது வசனம், 9வது அதிகாரம் 21 இருந்து. வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதிகளை யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து அந்நாட்களில் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும் ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்பவும் எளியவர்களுக்கு தான தர்மம் செய்யவும் வேண்டும் என்று திட்டம் பண்ணினார். போதும். இங்க கவனிங்க, இந்த பண்டிகை எப்படி இருக்கும்? அந்நாட்களிலே விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும் ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்பவும் எளியவருக்கு தான தர்மங்களை செய்ய வேண்டும் என்று திட்டம் பண்ணி, அப்பொழுது யூதர் தாங்கள் செய்ய தொடங்கினபடியும் மொர்தெகாய் தங்களுக்கு எழுதினபடியும் செய்ய சம்மதித்தார்கள். இப்ப இந்த 7 பண்டிகைகள் இல்லாமல் பூரிம் என்ற ஒரு பண்டிகை இப்போது சேர்க்கப்பட்டது. இந்த பண்டிகை வருஷா வருஷம் ஆதார் மாதம், அதாவது யூதருடைய அந்த 12 மாதங்களிலே ஆதார் என்ற மாதம் 12வது மாசம், 12வது மாசம் இது. ஆபிப் நீசான் இது முதல் மாதம். இதிலிருந்து கடைசி மாதமாகிய இந்த 12வது மாதத்துல தான் பூரிம் என்ற அந்த பண்டிகையை அவர்கள் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அப்போ இந்த 7 பண்டிகை இல்லாம மொர்தெகாயும் எஸ்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பண்டிகை தான் யூதர்கள் கொண்டாடின ஒரு மகத்தான பண்டிகை. அது பூரிம் என்ற ஒரு பண்டிகையா இருந்துச்சு. இந்த பூரிம் பண்டிகை இல்லாமல் இன்னொரு பண்டிகை கூட இஸ்ரேலர்கள் ஆசரிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த பண்டிகையுடைய பேர் என்ன அப்படி பார்த்தோம்னா ஹனுகா. நான் உச்சரிக்கிறதா சரியா இருக்குமான்னு பார்த்தா நம்ம உச்சரிக்கிறதா எதுவும் சரி கிடையாது. யெகோவான்ற வார்த்தையும் நம்ம உச்சரிப்பது சரி கிடையாது. யெகோவா நிசி அதெல்லாம் நம்ம பாணியில உச்சரிக்கிறோம். பொதுவாக யூதருடைய உச்சரிப்பு அந்த சொல் வடிவம் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. அப்ப இந்த 7 பண்டிகையை தேவனாகிய கர்த்தர் யூதருக்கு கொடுத்தார். பிறகு இந்த மக்கள் ஒரு சில நிகழ்வுக்கு பிறகு தேவன் அந்த நிகழ்வுகளில் இருந்து தனக்கு வெற்றியை கொடுத்தார் என்பதற்கு அடையாளமாகத்தான் பூரிமை ஆசரிச்சாங்க. உலகம் முழுவதுமாக சிதறி இருந்த யூத மக்களை அழிக்கும்படியாக ஆமான் என்ற ஒரு மனுஷன் சூழ்ச்சி செய்து ராஜாவுடைய முத்திரை மோதத்துல முத்திரையும் பெற்றுட்டு யூத ஜனங்கள் முற்றிலுமாக அழிந்து போகணும். அதற்காக அவன் முயற்சி பெற்று முத்திரையும் போட்டு அழிவு கிட்ட நெருங்குற நேரத்துல மொர்தெகாயும் எஸ்தரும் சேர்ந்து தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபித்த பிறகு தேவனுடைய சூழ்ச்சியை உடைத்து போட்டு அந்த சூழ்ச்சிக்காரன் எவன் தூக்கு மரத்தை ஏற்படுத்தினானோ அந்த தூக்கு மரத்துல அவன் தூக்கி போடும்படியாக தேவன் மாற்றி போட்டார். அதுதான் இஸ்ரவேலருக்கு பூரிம் என்று சொல்லக்கூடிய அந்த பண்டிகையா இருந்தது. அந்த பண்டிகை விருந்துண்டு ஒருவர் சந்தோஷத்தை பரிமாறுகிற ஒரு பண்டிகை தான் பூரிம் பண்டிகை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த 7 பண்டிகை மோசே இடத்துல தேவன் சொல்லி 23ஆம் அதிகாரம் லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்துல 7 பண்டிகை இருந்தது. பிறகு இந்த 7ஓடு கூட சேர்ந்து பூரிம் என்ற ஒரு பண்டிகையை யூத ஜனங்க வருஷா வருஷம் கொண்டாடுகிற ஒரு வழக்கம் இருந்தது. அதற்கு அடுத்தபடியாக ஹனுக்கா என்ற ஒரு பண்டிகையை கூட யூத ஜனங்க கொண்டாடுகிற ஒரு வழக்கத்துக்குள்ளாக கடந்து போக ஆரம்பிச்சாங்க. மலாக்கி தீர்க்கதரிசி இருந்தா, இந்த மல்கியா தீர்க்கதரிசி வந்த பிறகு அவருடைய காட்சி முடிந்த உடனே ஒரு 400 வருஷம் ஒரு பெரிய இடைவெளி இருந்தது. இந்த 400 வருஷமாக எந்த தீர்க்கதரிசிகளையும் தேவன் இஸ்ரவேலிலே எழுப்பவில்லை. அது ஒரு இருண்ட காலமாக இருந்தது. இந்த 400 வருஷமாக தீர்க்கதரிசிகள் இல்லாத பட்சத்துல தேவாலயம் இருந்தது, ஆசரிப்பு பழக்க வழக்கங்கள் இது எல்லாமே இருந்துட்டு இருக்கிற நேரத்துல இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு
ஒரு 200 வருஷத்துக்கு உட்பட்ட ஒரு காலகட்டங்கள் இருந்துச்சு. 167 ஆண்டுகள். அதாவது மல்கியாவில் இருந்து மல்கியாவுக்கு ஒரு 400 வருஷம் கேப். இந்த 400 வருஷத்துல இயேசு காட்சிக்கு வருவதற்கு 167 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அந்தியோக்கியா என்ற ஒரு மன்னன் இருந்தான். அவனுடைய பெயர் எனக்கு சரியா உச்சரிக்க தெரியல, அது போதுமானது நினைக்கிறேன். இப்ப இவனுடைய காலகட்டத்தில் இவன் என்ன செய்ய ஆரம்பிச்சான், தன்னுடைய தளபதியை அனுப்பி இஸ்ரேலில வாழ்கிற யூத மக்களை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு அவன் கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சான். யூத ஜனங்க ஓய்வு நாளை ஆசரிக்க கூடாது அவன் தடை பண்ணினான். பெண்கள் தன்னுடைய வீடுகளில் பிறக்கும் ஆம்பளை பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணணும் அப்படி முயற்சி பண்ற இடத்துல எந்த யூத குடும்பத்துல யாரும் விருத்த சேதனம் பண்ணக்கூடாதபடிக்கு அவரை தடுத்து நிறுத்தினான். கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள போகக்கூடாதபடிக்கு தடை விதிச்சான். பிறகு அங்கு இருந்த தேவனுடைய அந்த வேத சுருளை எல்லாம் பார்த்து எல்லாத்தையும் கொளுத்திட்டு தீக்கிரையாக்கிட்டான். ஓய்வு நாள யாரும் ஆலயத்துக்கு போகக்கூடாதபடிக்கு அவர்களை தடை விதித்தான். விருத்த சேதனம் பண்ணக்கூடாது. கடைசியாக தேவனுடைய சமூகத்துக்குள்ளாக போய் பலிபீடத்துல யூதருக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியத்தை பன்றியை கொண்டு போய் பலிபீடத்துல பலி செலுத்த ஆரம்பிச்சான். தேவாலயத்தை தீட்டாக்கிட்டான். இது நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்க யூத ஜனங்க எல்லாரும் பயந்து காடுகளில் வனாந்திரத்தை தேசத்தை விட்டு அங்கே இங்கே ஓடி போய் எல்லாரும் ஒளிஞ்சிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி ஒளிஞ்சிக்கிட்ட நேரத்துல படைகளை அனுப்பி அங்க முகாமிட்டு யூத ஜனங்க ஓய்வு நாள் ஆசரிக்க கூடாதபடிக்கு தடை பண்ணாங்க. அந்த ஜனங்க தேவனை தொழுது கொள்ள கூடாதபடிக்கு தடை பண்ணாங்க. ஜனங்க உயிர் பிழைச்சா போதும் என்று நினைச்சுக்கிட்டு எங்கேயாவது காடு வனாந்திர மலைகளை ஓடி போய் எல்லாரும் ஒளிஞ்சிக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப இவன் சும்மா இருந்துகிட்டே இருப்பான். ஓய்வு நாள் வந்துட்ட உடனே தன்னுடைய படைகளை அனுப்பி கண்ணுக்கு தெரிய அத்தனை யூதரையும் கொண்டு போட்டான். ஏன் அப்படி பார்த்தோம்னா, ஓய்வு நாள்ல இஸ்ரவேலர்கள் ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க. அவங்க அப்படியே ஓய்ந்திருப்பாங்க, எந்த வேலையும் செய்யக்கூடாது. யெகோவாவுக்கு பயந்து எல்லாரும் அமைதியா இருந்து நாங்க மரிச்சு போனாலும் பரவாயில்ல அப்படி நினைச்சு ஏராளமான மக்கள் மரிச்சு போயிட்டாங்க. அதற்கு அடுத்த சில வாலிபர்லாம் எழுப்புனாங்க, நம்ம இனி என்ன செய்யக்கூடாது, ஓய்வு நாள் தான் என்ன செய்யறான், நம்மளை கொள்ற நாளா வச்சிட்டு இருக்கான். அதனால விரோதிக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதற்கு நம்ம ஓய்வு நாளை பார்க்க வேண்டாம். அப்போ ஓய்வு நாள் அவன் தாக்க வருகிற இவர்களும் தாக்க ஆரம்பித்தார்கள். இப்படி கொஞ்சம் புரட்சி அப்படியே ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற காலகட்டத்துல இப்படி எழும்புகிற நேரத்துல அவன் பெரிய படையை அனுப்பான். அந்த படை அவனை கொண்டு போடும். இப்படியாய் நடந்துட்டு இருக்கிற காலகட்டத்துல ஒரு ஆசாரியனாகிய ஒருவர் இருந்தார். அவருடைய பெயர் சிமியோ. அவருடைய மகனுடைய பெயர் யோவான். இவருக்கு மகனாய் பிறந்தவர் மக்கபேர் என்ற பேர். இந்த மக்கபேர் என்ன செய்ய ஆரம்பிச்சாரு, நம்ம எவ்வளவு நாள் இவனுக்கு பயந்துட்டு இருப்போம். இப்ப யூத முறைமையின்படி நம்ம வாழ முடியல, விருத்த சேதனம் பண்ண முடியல. பலிபீடத்துல கொண்டு போய் பன்றி அவன் பலியிட்டான். யூத ஜனங்க செதறி போய் அங்கேயும் இங்கே ஓடி எல்லாரும் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்தை நாம் இப்படியே இருக்கக்கூடாது என்று மக்கபேர் ஒரு படையை திரட்டி அவனுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய துவங்கினான். தேவனுடைய ஆச்சரியமான கரம், ஆச்சரியமான கிருபை அவரோடு இருந்தது. அந்த சமயத்துல என்ன செய்ய ஆரம்பிச்சான் பார்த்தீங்கன்னா, அங்க முக்கியமான அந்த நாட்டுடைய கவர்னர்லாம் அவங்க வந்து பேசுறாங்க. அவங்கள கொண்டுட்டு இவங்க மலைக்கு போய் ஓடி போயிட்டாங்க. இப்படி ஓடி போய் மலையில வாழ்ந்த சில மக்கள் இருந்தாங்க. அப்படி வாழ்ந்த மக்கள் கூட்டத்தை சார்ந்தவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்று கூட சரித்திரம். நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது யூத மார்க்கத்துக்கு விரோதமாக எழும்பின இந்த அந்நிய ராஜாவுடைய ஆட்களை கொன்று திரும்ப தேசத்தில் வாழ முடியாது. அவங்க எல்லாரையும் ஒரு சிலர் அழிச்சிட்டு வெற்றி பெற்றுட்டு மலையில போய் ஒரு கூட்டம் போய் ஒழிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படி ஓடின கூட்டங்களில பிறந்தவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்று கூட சரித்திரம் சொல்லுது. உண்மையா இருக்குமானா நான் உண்மை என்று 100% அப்படியே விசுவாசிக்கிறேன். ஏன்னா அந்த மரபணு அவருக்குள்ளாக இருந்தபடியால தான் கிறிஸ்துவ மக்களுக்கு கூட விரோதமாக அவர் செஞ்சுட்டு இருந்தார். பக்தி வைராக்கியக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தார்.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியாக இந்த மக்கபேர் சொல்லக்கூடிய இந்த மனுஷன் தான் ஒரு மகத்தான ஒரு புரட்சியை ஏற்படுத்த ஆரம்பித்தான். இஸ்ரவேல் ஜனங்களை அடக்கி ஆளுகிற அவன் கரத்தில் இருந்து மக்களை மீட்டு திரும்ப தேவனுடைய நியாய பிரமாணத்தின் அடிப்படையில் தேவனை தொழுது கொள்வதற்கும் ஓய்வு நாளை ஆசரிப்பதற்கும் நியாய பிரமாணத்தின் படி விருத்த சேதம் செய்வதற்கும் மக்களை வழிநடத்தின இந்த மக்கபேர் இந்த காரியத்தை செய்து ஜெயத்தை எடுத்த பிறகுதான் அந்த ஜெயம் பெற்ற அந்த நாளை தான் யூத ஜனங்க ஹனுக்கா பண்டிகை என்று ஒரு பண்டிகையாக ஆசரிக்க ஆரம்பிச்சாங்க. ஹனுக்கா என்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படி பார்த்தோம்னா ஒளியின் பண்டிகை. ஹனுக்கா என்ற அந்த பண்டிகைக்கு அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னா ஒளியின் பண்டிகை. பல வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய கிறிஸ்துவ ஒரு நூல் நிலையத்துக்கு போயிருந்தோம். அங்க பாத்தீங்கன்னா அது கூட ஒரு டிசம்பர் மாசம் நினைக்கிறேன். நான் அங்க போயிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம இந்த கிறிஸ்துவ நம்மளுடைய சபைக்கு தேவையான சில பொருட்களை வாங்குறதுக்காக அங்க போயிட்டு இருக்கிற நேரத்துல அங்க ஒரு வேதாகமத்தின் அடிப்படையில் வந்து பொன் குத்து விளக்கு இருக்கும் பாருங்க. அந்த பொன் குத்து விளக்கு பார்த்தேன். அதாவது ஆசரிப்பு கூடாரத்தை வைக்கப்பட்டிருந்த அந்த குத்து விளக்கு, சாலமோனுடைய தேவாலயத்தில் வைக்கப்பட்ட குத்து விளக்கு, அதை பார்த்தேன். அது பார்த்த உடனே எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அதையே நான் கவனிச்ச ரசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல ஒரு பெரிய வித்தியாசம் இருந்துச்சு. என்ன வித்தியாசம் அப்படி பார்த்தோம்னா 9 இருந்தது. இங்க 7 தான் இருக்கணும், அங்க 9 இருந்தது. என்ன 9 தப்பு நடக்குது? அந்த ஆசரிப்பு கூடாரத்துல தேவன் மோசைக்கு சொன்னது, சாலமோன் தேவாலயத்தை வச்சது, வெளிப்படுத்தின விசேஷத்துல இயேசு இந்த 7 பொன் குத்து விளக்கு மத்தியில தான் அவர் உலாவி கொண்டிருந்தார். இது எல்லாமே 7 இருக்கிற நேரத்துல 9 இருந்துச்சு. ஒன்னும் புரியாத புதிராகவே இருந்தது. என்ன தெரியல, எனக்கு ஒன்னும் புரிஞ்சுக்க முடியல. கர்த்தர் கிருபையாக சில நாட்களுக்கு பிறகு அதையெல்லாம் புரிந்து கொள்ள ஆண்டவர் தயவு பண்ண ஆரம்பிச்சார். அப்ப அந்த ஜனங்க என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, இந்த 7 பொன் குத்து விளக்கு ஆசரிப்பு கூடாரத்துக்கும் தேவாலயத்துக்கும் சம்பந்தப்பட்ட ஒன்று. அப்ப இந்த பண்டிகை நேரத்துல ஒளி அதிகமாய் பிரதிபலிக்கணும். ஒளியின் பண்டிகை என்ற கோணத்துல 7 குத்து விளக்க 9ஆக மாற்றி எங்கு பார்த்தாலும் இந்த ஏராளமான குத்து விளக்குகளை வைத்து வெளிச்சத்தை ஏற்படுத்தி ஹனுக்கா பண்டிகையை ஏற்படுத்த ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கும் இஸ்ரேல் தேசத்துல உள்ள பல இடங்களிலே அந்த 9 குத்து விளக்குக்குரிய அடையாளங்களை எங்கேயும் பார்க்கலாம். இன்னைக்கு இஸ்ரேல்ல எங்க பார்த்தா அந்த 9 குத்து விளக்குடைய அடையாளம் இருக்கும். இந்த 7 குத்து விளக்கு எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரம் தேவாலயத்துக்குள்ளாக மற்ற வெளி பிரகாரங்களிலே வெளியிடத்துல பாத்தீங்கன்னா இந்த 9 குத்து விளக்கை ஏற்றி வைத்து எங்கு பார்த்தாலும் 9 குத்து விளக்கு இருக்கும். எங்க பார்த்தாலும் ஏராளமான லைட் வெளிச்சத்துல தான் ஹனுக்கா என்ற அந்த பண்டிகையை ஆசரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படியானால் இஸ்ரவேலருக்கு பண்டிகை தேவனே துவங்கி வச்சார். இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்கு முன்னாடியே தேவன் சொன்ன முதல் வார்த்தையே பார்வோனிடத்திலே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்தில் எனக்கு பண்டிகை கொண்டாடும்படிக்கு என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். ஆரம்பமே பண்டிகை கொண்டாடணும். பிறகு அந்த மக்களுக்கு தேவன் 7 பண்டிகைகளை உண்டாக்க ஆரம்பித்தார். பிறகு இந்த 7 பண்டிகையில் இருந்து பூரிம் என்ற ஒரு பண்டிகை சேர்க்கப்பட்டது. ஹனுக்கா என்ற பண்டிகை சேர்க்கப்பட்டது. இன்னும் எத்தனை பண்டிகை சேர்க்கப்பட்டது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நாலேஜ்ல இந்த 2 பண்டிகை சேர்த்துட்டாங்க. ஆக பண்டிகைகளை கொண்டாடுகிறவர்கள் யார்? யூத ஜனங்க. பண்டிகைகளுக்கு சம்பந்தப்பட்டவங்க யார்? யூத ஜனங்க. அப்படியானால் புதிய ஏற்பாடு பண்டிகையே கிடையாதா? புதிய ஏற்பாடு முழுசும் பாத்தீங்கன்னா பண்டிகையை பற்றி அங்க எழுதப்பட்டிருக்கும். எந்த பண்டிகை? பெந்தகோஸ்து பண்டிகை. பெந்தகோஸ்து பண்டிகை நான் வர பவுல் எழுதுவார். பெந்தகோஸ்து பண்டிகை நான் வரலான்னு இருக்கிறேன். பெந்தகோஸ்து பண்டிகை அவங்க போனாங்க. இப்படிதான் இருக்கும். அப்படியானால் இந்த பண்டிகையை குறித்து அதிகமாக இந்த பழைய ஏற்பாடுடைய பண்டிகையை குறித்து வேதாகமத்தில் அதிகமாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இருக்குமென்றால் யோவான் சுவிசேஷத்தில் தான் பண்டிகையை குறித்து ஏராளமாக எழுதப்பட்டிருக்கிறது. பண்டிகையின் கடைசி நாளாகிய அந்த நாளில் இயேசு என்ன செஞ்சார்? சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் அவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஏன் ஐயா? அதான் பண்டிகையின் கடைசி.
பண்டிகைக்கு இயேசு வரலையான்னு கேட்டாங்க. நீங்க போங்கன்னு இயேசு சீஷனை அனுப்பிட்டு இயேசு ரகசியமா போனார். அவங்க இயேசுவோட கூட அவங்க சகோதரலாம் சொன்னாங்க, ஒருத்தர் பிரபலமாக விரும்பினா தனியா இருந்து அந்த 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 ரங்கத்துல இருந்து எதையும் செய்ய மாட்டாங்க, நீ வேணா அங்க போ, பப்ளிக் போ அப்படின்னு இயேசுவை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசு ஒவ்வொரு பண்டிகை நேரத்திலும் எருசலேமில் இருக்க ஆரம்பித்தார். ஒவ்வொரு பண்டிகையும் நிஜத்தன்மையிலே நிகழ ஆரம்பித்தது. இயேசு கிறிஸ்துடைய அந்த பலி கூட முதல் பண்டிகை ஆகிய பஸ்காவில தான் இயேசுவிலே அந்த நிறைவேற ஆரம்பித்தது. நான் ஏற்கனவே சொன்னது போலவே யூத ஜனங்களுடைய குடும்ப தலைவர் அந்த பண்டிகையை துவக்கி வைப்பார். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட அந்த மேல் வீட்டில கம்பளம் முதலானது விரிக்கப்பட்ட அந்த மிகப்பெரிய வீடு, அந்த வீட்டுல தான் பஸ்காவை ஆசரிப்பதற்கு சீஷருக்கு எங்க போனோம், நீங்க போயிட்டு இருங்க, ஒரு மனுஷன் தண்ணி சுமந்துட்டு போவான், அவனுக்கு பின்னாடியே போங்க, அவன் ஒரு வீட்டுக்கு போவான், அந்த வீட்டுல போய் போதகர் பஸ்காவை இங்கதான் ஆசரிக்க போற சொல்லுங்க, அவன் கம்பளம் முதலான ஒரு காரியங்கள ரெடியான ஒரு வீட்டை காட்டுவான், அங்க போய் ஆசரிக்க. இயேசு தன்னுடைய கடைசி பஸ்காவாகிய அந்த பஸ்காவை அங்குதான் ஆசரிக்க துவங்கினார். இப்ப ரெடி ஆயிருச்சு, அங்க வைன் இருக்கு, அப்பம் இருக்கு, எல்லாமே இருக்குது. இயேசு அப்பத்தை ஆசீர்வதிக்கிறார். ஒரு தலைவர் தான் ஆசீர்வதிக்கணும். உண்மையே பார்த்தா இவர் தான் இளையவராக இருந்தார். இவரை பார்க்க பேதுரு மூத்த வயது உடையவராக இருந்தாரு. இயேசுவுக்கு இளையவர் ஜான், யோவான் இருந்தார். ஆனாலும் இவர் தான் மகத்தானவராக இருந்தார். ஆசரிக்கிற நேரத்துல என்ன சொல்ல ஆரம்பிச்சார், புதிய உடன்படிக்கை. அங்க ஒரு உடன்படிக்கை இருந்தது, பண்டிகையை துவங்கினது. இப்போது இயேசு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அந்த ஆட்டுக்கடாவின் ரத்தத்தோடு கூட அந்த உடன்படிக்கை துவங்கினது போலவே இப்போது புதிய உடன்படிக்கையை இயேசு உலகுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார். இது என் ரத்தத்தில் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. பிறகு அந்த ரசத்தை அவர் ஆசீர்வதித்து சீஷர்களுக்கு கொடுக்கிறார். அப்பத்தை பிட்டு அதை ஆசீர்வதித்து சீஷர்களுக்கு கொடுக்கிறாரு. அவங்க அப்படியே அந்த அந்த பஸ்காவை இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ்கா புதிய உடன்படிக்கையா மாறிப்போம். பஸ்கா இயேசுவிலே முழுமை அடைகிறது. இயேசு கல்வாரியில பஸ்கா ஆட்டுக்குட்டியாக பலியாக்கப்பட்டார், அது முழுமை அடைகிறது. இப்படியாக ஒவ்வொரு பண்டிகையும் வரக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு தான் அடையாளமாய் இருந்து கொண்டிருக்கிறது, இருக்க போகிறது. அப்படியானால் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோமே, கிறிஸ்துமஸ் கிறிஸ்துவனுடைய பண்டிகையா? அதையும் கூட வருகிற வாரத்தில் பார்ப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்ட வல்லவராய் இருக்கிறார். நம் யாவரும் எழுந்து ஜெபிக்கலாம். எங்கள் மகத்தான தேவனாகிய கர்த்தாவே, கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, சர்வத்திற்கும் மேலானவரே, ஈடு இணையற்ற ஒப்பற்ற நாமமாகிய எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உடைய நாமத்திலே நான் கூடி வந்து உம்மை ஆராதிக்கவும் உம்மை தொழுது கொள்ளவும் பண்டிகைகள் என்ற தலைப்பின் கீழாக இந்த வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க. இனிமேல் கேட்க போகிற மக்களையும் கூட நீர் ஆசீர்வதித்து நீர் தாமே உடைய சத்தியங்களை எங்களுக்கு விளக்கி தந்துள்ளபடியாக இயேசு கிறிஸ்துவின் மகத்தான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.